கமலஹாசனை பொறுத்தவரை 90கள் என்பது அவர் திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த காலகட்டம். குணா, தேவர் மகன், மகாநதி என்று தனது தனித்துவமான படைப்புகள் மூலம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த காலகட்டம் அது. 90களின் ஆரம்பம் முதலே பல வித்தியாசமான முயற்சிகளை செய்து கொண்டிருந்த கமலஹாசனின் திரை வாழ்வில் வர்த்தக ரீதியாக அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்ற திரைப்படம் இந்தியன். தமிழ் சினிமாவில் இரட்டை வேடங்கள் என்றால் சிவாஜி கணேசனுக்கு பிறகு அதிகம் மெனக்கடக்கூடிய நடிகர் கமலஹாசன். அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் என இரட்டை வேடங்களில் நடிக்கும் பொழுதெல்லாம் வசன உச்சரிப்பு, உடல் மொழி தொடங்கி ஒப்பனைகள் வரை அனைத்திலும் பெருமளவு வித்தியாசம் காட்டி ரசிகர்களை மகிழ்விக்கும் கமலஹாசனின் திரைவாழ்வில் இந்தியன் திரைப்படம் ஒரு புதிய பாய்ச்சலாக அமைந்தது. ஆர்.கே. செல்வமணி, பவித்ரன் என புதிய இளைஞர்கள் கமர்ஷியல் சினிமாவிற்கு முற்றிலும் வேறொரு வண்ணம் பூசினார்கள். அவர்கள் மூலம் தமிழ் சினிமாவில் வணிக ரீதியாக பிரம்மாண்டமான படைப்புகள் சாத்தியமாயின. ஆர்.கே. செல்வமணி, பவித்ரனுக்கு பிறகு அவர்கள் பாணியிலேயே சமூக கருத்துக்களை சற்று கமர்ஷியல் மசாலா தூவி ரசிகர்களுக்கு விருந்து படைத்தவர் இயக்குனர் சங்கர். ஜென்டில்மேன், காதலன் என 2 பிரம்மாண்டமான வெற்றிகளுக்கு பிறகு சங்கரும் கமலஹாசனும் இணைந்த இந்தியன் அவரை ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவின் உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்தது. முதலில் இந்தியன் திரைப்படத்தின் கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மனதில் வைத்தே எழுதினார் இயக்குனர் சங்கர். அந்த சமயத்தில் படத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் பெரிய மனுஷன். முழு கதையையும் தயார் செய்து ரஜினிகாந்திடம் கூறிய பொழுது சில காரணங்களால் அவர் அதில் நடிக்க முடியாமல் போனது. பிறகுதான் கமலஹாசனை அந்த கதையில் பொருத்த விரும்பினார் சங்கர். முழு கதையையும் கேட்ட கமலஹாசன் இந்த கதையில் தான் ஏற்கனவே நடித்துவிட்டேன் என்றார். 1977ஆம் ஆண்டு ஏ. வின்சன் இயக்கத்தில் சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் தந்தை மகனாக நடித்த நாம் பிறந்தவன் கதையும் கிட்டத்தட்ட இந்தியன் திரைப்படத்தின் கதையை ஒட்டியே வரும். அதன் பிறகு கமலஹாசனை எழுத்தாளர் சுஜாதாவும் இணை இயக்குனர் காந்தி கிருஷ்ணாவுமே சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்தனர். சுஜாதாவின் மேல் மிகப்பெரிய அபிமானம் கொண்டவர் கமலஹாசன். அவர் கூறும் கருத்துக்களை தட்டி கழிக்காத கமல் அதன் பிறகு சங்கர் மற்றும் அவரது குழுவை நம்பி இந்தியன் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டார். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு படைப்பாளியை அதீதமாக பாதிக்கின்ற சம்பவங்கள் தான் பின்னாட்களில் கதையாக உருமாறுகின்றன. இது இயக்குனர் சங்கரின் வாழ்விலும் நடந்தது. நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சங்கர் படிக்கின்ற காலத்தில் அரசு அலுவலகங்களில் நடக்கின்ற லஞ்ச ஊழலால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார். அது சங்கரின் மனதில் ஆறாவடுவாக இருந்தது. பின்னாட்களில் அந்த சம்பவங்கள் ஒரு முழு திரைக்கதைக்கான தொடக்க புள்ளியாக மாறியது. ஒரு வயதான முதியவர் கத்தியை எடுத்து தவறு செய்கிறவர்களை குத்தி கொள்கிறார் என இந்தியன் படத்தின் ஒன்லைனை உருவாக்கி சுதந்திர போராட்ட தியாகி என சொல்லிவிட்டோம். அவர் காந்தியின் அகிம்சை வழியில் போராடியவரா அல்லது சுபாஷ் சந்திரபோஸ் போல அதிரடியாக போராடியவரா என்றால் அவர் சுபாஷ் சந்திரபோஸின் தீவிர அபிமானி என சேனாபதி கதாபாத்திரத்தின் முழு பின்னணியையும் மிக தெளிவாக உருவாக்கினார் சங்கர். கதைப்படுத்திக் கொண்டே இருந்தார். சங்கர் தனது முதல் படமான ஜென்டில்மேன் கதையையே முதலில் கமலஹாசனிடம்தான் கூறினார். ஆனால் ஏற்கனவே தன் மீது பிராமணர் என்கின்ற அழுத்தமான முத்திரை இருப்பதால் ஒரு பிராமண இளைஞனாக நிச்சயம் நடிக்க மாட்டேன் என அந்த கதையை நிராகரித்திருந்தார் கமலஹாசன். அதன் பிறகும் இந்தியன் திரைக்கதையை ஏற்காத கமலஹாசன் சில வற்புறுத்தல்களுக்கு பிறகே ஏற்றுக்கொண்டார். முதலில் அவருக்கு பிடிக்காத கதை என்றாலும் கூட நடிக்க சம்மதித்த பிறகு அதில் அவர் காட்டிய தீவிர ஈடுபாடும் உழைப்பும் பெரியது. இந்தியன் தாத்தாவிற்கான யோசனை சங்கருடையது என்றாலும் கூட அதனை நடைமுறையில் சாத்தியப்படுத்தியவர் கமலஹாசன். ஹாலிவுட்டின் பிரபல மேக்கப் கலைஞர்களான மைக்கேல் வெஸ்ட்மோர் மற்றும் மைக்கேல் ஜோன்ஸ் இருவரும் கமல் மற்றும் சுகன்யாவின் ஒப்பனைகளை கவனித்துக் கொண்டனர். அதுவரை பிராஸ்தட்டிக் மேக்கப் என்றால் என்னவென்றே தெரியாத இந்திய சினிமாவிற்கு அந்த வகை ஒப்பனை முறையை ஞாபகம் வந்துள்ளது. உடனே இயக்குனரிடம் மீசையை ஒட்ட மறந்துவிட்டோம் சங்கர் என கூறினார். காட்சிகள் பிரமாதமாக வந்திருந்த குதூகலத்தில் இருந்த சங்கரோ இந்த தோற்றமே நன்றாக இருப்பதால் மீசை வேண்டியதில்லை என சமாதானம் கூறினார். சங்கருக்கு திருப்தி உண்டானவுடன் கமலும் மீசை பற்றிய விஷயத்தை மறந்துவிட்டார். ஆக இந்தியன் தாத்தா மீசை இல்லாமல் திரையில் தோன்றியதற்கு இதுவே காரணம். ஆனால் பிளாஷ்பேக்கில் காட்டப்படுகின்ற சேனாபதி கதாபாத்திரத்திற்கு மீசை இருக்கும். அவர் ஏன் மீசையை எடுத்தார் என்பதற்கான வலுவான காரணம் கிடைக்கும் வரை திரைக்கதையுடன் போராடி கொண்டிருந்தார் சங்கர். ஒரு நாள் குறிப்பிட்ட அந்த காட்சிக்காக காலையில் தொடங்கிய கதை விவாதம் நள்ளிரவு வரை நீண்டது. ஒரு வழியாக இரவு 2 மணிக்கு உதவி இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அந்த சிக்கலை தீர்த்து வைத்தார். அந்த சிக்கலை தீர்ப்பதற்காகவே
தான் மீசையை எடுத்தது எதற்காக என்று ஒரு வசனத்தை படத்தில் வைத்திருப்பார்கள். உண்மையில் இந்த வசனத்தை முடிவு செய்த உடனேயே கிளைமேக்ஸில் இந்தியன் தாத்தா மீசையுடன் தோன்றுகிறார் என முடிவு செய்துவிட்டார் ஷங்கர். மகனுக்காக மீசையை இழந்த தந்தை மகன் இறந்தவுடன் மீசையை வைத்துக் கொள்கிறார் என்பதாக நுட்பமாய் எழுதப்பட்டது இந்தியன் திரைப்படத்தின் இறுதி காட்சி. போலீசாரால் தேடப்பட்டு கொண்டிருக்கும் அப்பா கமல் யாருக்கும் தெரியாமல் நிழல்கள் கமல், சுகன்யா, நெடுமுடி வேணு, மனிஷா, ஊர்மிளா என கிட்டத்தட்ட படத்தின் முதன்மை கதாபாத்திரங்கள் அனைவருமே இடம்பெற்ற அந்த காட்சியை சற்றும் விறுவிறுப்பு குறையாமல் பரபரவென உருவாக்கினார் ஷங்கர். எப்பொழுதுமே கதையின் முதன்மை கதாபாத்திரம் தந்திரமாக சில விஷயங்களை செய்கிறதென்றால் 1994ஆம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான 1942 A Love Story என்கின்ற ஒரே படத்தின் மூலம் இந்தியா முழுமைக்கும் அறியப்படுகிற கதாநாயகியாக மாறிப்போனார் மனிஷா கொய்ராலா. அன்றைய தேதியில் அந்த படத்தின் தாக்கம் இந்திய சினிமா முழுமைக்கும் இருந்தது. அந்த படத்தில் மனிஷாவின் அழகை பார்த்து மிரண்டு போன இந்தியன் படத்தின் இணை இயக்குனர் வசந்தபாலன் இந்த கதாபாத்திரத்தை மனிஷா செய்தால் நன்றாக இருக்கும் என தன் விருப்பத்தை இயக்குனர் ஷங்கரிடம் கூறினார். அந்த நேரத்தில் இந்தியா முழுமைக்கும் அறியப்பட்ட நாயகியாக மாறிப்போன மனிஷா கொய்ராலாவின் வரவு தென்னிந்திய படமான இந்தியனுக்கு வர்த்தக ரீதியாக சாதகமாகவே அமைந்தது. அதனைப் போலவே தென்னிந்திய இயக்குனர் ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் A.R. ரகுமான் முதலாக இசையமைத்த ஹிந்தி திரைப்படம் ரங்கீலா. அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த ஊர்மிளா அதன் பிறகு பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக மாறிப்போனார். மனிஷா கதாநாயகி என்றால் அவருக்கு சரிசமமாக மற்றொரு நாயகி வேண்டும் என்பதால் அன்றைய தேதியில் மனிஷா அளவிற்கு பிரபலமாக இருந்த ஊர்மிளாவும் இந்தியன் திரைப்படத்தின் மற்றொரு கதாநாயகியானார். அன்றைய தேதியில் மனிஷா கொய்ராலாவிற்கு நடிகை ரோஹிணி பின்னணி குரல் கொடுத்தார். அதுபோலவே ஊர்மிளாவிற்கு பானுப்பிரியாவின் குரல் மிகச்சரியாக பொருந்தி போனது. இயல்பாகவே குறும்புத்தனம் நிறைந்த சொப்னா கதாபாத்திரத்திற்கு பானுப்பிரியாவின் துள்ளலான குரல் கூடுதல் வலுச்சேர்த்தது. 2 கதாநாயகிகளுக்குமே பாடல்களை தவிர படத்தில் பெரிய வேலைகள் ஏதுமில்லை என்றாலும் அவர்களுடைய பங்களிப்பு படத்தை மேலும் வண்ணமயமாக்கியது. கமலஹாசனுக்கு பிறகு படத்தின் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் சுகன்யா. ஏற்கனவே மற்றும் ஊர்மிளாவை கிட்டத்தட்ட மாடலாக பாவித்தே பாடலை ரசனையாக படமாக்கினார் ஷங்கர். அதேபோல் மனிஷா நடித்த ஐஸ்வர்யா கதாபாத்திரம் விலங்குகள் நல ஆர்வலர் என்பதால் டெலிபோன் மணிபோல் பாடலில் கங்காரு மற்றும் இதர பறவைகளை அழகியலோடு பயன்படுத்தினார் ஷங்கர். 2வது பிளாஷ்பேக்கில் வருகின்ற பச்சை கிளிகள் தோளோடு பாடல் உருவாக்கியன் விடையான காலகட்டம் A.R. ரகுமான் உச்சத்தில் இருந்த காலகட்டம். படத்தின் 5 பாடல்களும் சரி, சேனாபதி கமல் ஒவ்வொரு முறையும் கொலை செய்கின்ற பொழுதும் பின்னணியில் ஒலிக்கின்ற இசையும் சரி படத்திற்கு பெருமளவு வலுச்சேர்த்தன. ஏற்கனவே ஜென்டில்மேனின் பிளாக்பஸ்டர் வெற்றிக்கு கவுண்டமணி செந்திலின் நகைச்சுவை பக்கபலமாக அமைந்தன. இந்தியன் படத்திலும் ஷங்கருடன் இணைந்த அந்த கூட்டணி அதன் பிறகு ஷங்கருடன் இணையவே இல்லை. ஜீன்ஸ் படத்தில் செந்தில் மட்டும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். ஆனால் ஷங்கரும் கவுண்டமணியும் இந்தியனுக்கு பின் இணையவே இல்லை. தனது முதல் 2 படங்களுக்கும் பாலகுமாரனை துணைக்கு அழைத்துக் கொண்ட ஷங்கர் இந்தியனுக்காக எழுத்தாளர் சுஜாதாவை நாடினார். படத்தின் கதை 45 வருடங்களுக்கு முன்பு நடக்கிறது என்பதாலும் படம் பேசும் விஷயம் சற்று காத்திரமானது என்பதாலும் சுஜாதாவின் ஒத்துழைப்பு ஷங்கருக்கு அவசியம் தேவைப்பட்டது. அன்றைக்கு ஆரம்பித்த ஷங்கர் சுஜாதாவின் நட்பு சிவாஜி படம் வரையிலுமே தொடர்ந்தது. மற்ற நாடுகளான ஒன்று. அதுவரை தமிழ் சினிமாவில் பாட்ஷா ஏற்படுத்தியிருந்த அதிர்வலைகள் இந்தியனுக்கு பிறகு சற்று ஓய ஆரம்பித்தன. பாட்ஷா படத்தின் வசூல் சாதனையை முறியடித்த இந்தியன் மீண்டும் ஒருமுறை கமலஹாசனுக்கு தேசிய விருதை தேடித்தந்தது. அத்தோடு ஷங்கரின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்த இந்தியன் திரைப்படம் கமலஹாசனின் திரை வாழ்வில் மற்றொரு மைல்கல் திரைப்படம்.